தில்லி சுல்தான் அரசுகளின் வரிசை. இவங்க அரசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இந்தியா மேலே படையெடுக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம், அதுக்கப்புறம் முகமது கஜினி, அதுக்கப்புறம் முகமது கோரி. இந்த முகமது கோரியை அவரோட படை தளபதி குட்புதீன் ஐபக் அவர் கொன்னுட்டு தில்லி சுல்தான் அரசை ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் மம்லுக் வம்சத்தையும் ஆரம்பித்தவர். அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம் வருது, அதுக்கப்புறம் துக்ளக் வம்சம் வருது. ஆனால் இதில் யார் ரொம்ப முக்கியமானவங்கன்னா இந்த ரஷ்யா சுல்தானா ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்க டெல்லி சுல்தானில் இருக்கிற முதல் பெண்ணரசி மற்றும் கடைசி பெண்ணரசி. அவங்க ஒருத்தவங்க தான் கடைசி பெண்ணரசியும் முதல் பெண்ணரசியும். அதுக்கப்புறம் சையது வம்சம் வருது. சையது வம்சத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா தைமூர் படையெடுத்து டெல்லி வம்சத்தை கைப்பற்றிடுறாங்க, டெல்லி சுல்தான்களை கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் கிசர் கான் என்ன பண்ணுறாருன்னா வரி செலுத்தி அவங்ககிட்ட இருந்து இந்த ஆட்சியை பெறுறாரு. அதுக்கப்புறம் லோடி வம்சம் வருது. அதுக்கப்புறம் என்னென்னா பாபரால் 1526 முதல் பானிபட் போரால் இந்த அரசு வீழ்ச்சி பெறுது. அடுத்த வீடியோஸில் இவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன